ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் குரக்கன் களி செய்து சாப்பிட போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு சோறு கறி சாப்பிடவே இல்லாமல் இருக்குது. இப்போ நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு இருக்குது. அதோடு இன்றைக்கி நாங்கள் குரக்கன் களி, அதுவும் முளைக்கட்டிய பயரம். இப்போ அது எப்படி செய்யணும் சொல்லி காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் குரக்கன் மாவு ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் விற்கிறாங்க. எடுத்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து நான் தண்ணி விட்டு இதை நல்லா தண்ணியாக கரைக்கிறோம். நல்லா கரைச்சிட்டு இதை அடுப்பில் வச்சு நாங்கள் அப்படியே கைவிடாமல் கிளறி கொண்டே இருக்கணும். இப்போ இதெல்லாம் கட்டியெல்லாம் கரைஞ்சிட்டுது. இதுக்கு உப்பெல்லாம் நாங்கள் நிறைய சேர்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே குரக்கன் மாவு களி கருப்பட்டி நல்லெண்ணெய் சேர்த்து செய்து போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ இந்த டிக்டாக் வீடியோவில் இருக்குது, பார்க்கலாம். கருப்பு உளுந்து களி செய்து போட்டிருக்கிறேன். எல்லா விதமான களியும் செய்து போட்டிருக்கிறேன். இது ஸ்வீட் களி இல்லை. இது நீங்கள் எந்த குழம்போடையினாலும் சாப்பிடலாம். மீன் குழம்போ, கருவாட்டு குழம்போ, இறைச்சி குழம்போ, சாம்பலோட கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கைவிடாமல் நெருப்பை குறைச்சிட்டு நாங்கள் ஆரம்பத்தில் நெருப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு கொஞ்சம் இறுகி கொண்டு வரும் பொழுது நாங்கள் நெருப்பை கொஞ்சம் குறைக்கலாம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு எங்களுக்கு மாம்சமே சாப்பிட இல்லாமல் இருக்குது, ஹெவியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி தயிர் சாதம், இந்த மாதிரி குரக்கன் களி, இந்த மாதிரி சாப்பாடுகள் சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தும் நல்லா இருக்கும், சாப்பாடும் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் வயிறெல்லாம். இப்போ இதை நான் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி கொண்டு இருக்கிறோம். அடி பிடிக்கக்கூடாது. நாங்கள் கையை விட்டால் உடனே அடி பிடிச்சிரும். இதை கை விடாமல் நாங்கள் நல்லா கிளறுனா இது இந்த மாதிரி வரும். வந்த உடனே நாங்கள் முளைக்கட்டிய பயரும், அதை ஒரு பொரியலும், கருவாட்டு குழம்பும், இந்த மாதிரி ஒரு களியோடு தான் இன்றைக்கு எங்களோட சாப்பாடு முடிய போகுது. இதை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.